பட்டிமன்றத்து பாங்கினை பட்டி தொட்டி வரை பறைசாற்றிய பெருமைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும், பெற்றதே அதிகம் என்று பேசி அமர்ந்திருக்கும் எனது அணியினருக்கும், எப்போதும் எதிர்மறையாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கும் எதிரணியினருக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்கள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். தம்பி சத்யபிரகாஷ் சரியான குரலை தான் தேர்ந்தெடுத்தாரு. ஆனா ஏன் அணி மாறி உட்கார்ந்தாருன்னு தான் எனக்கு தெரியல. இப்படி வாழ்க்கையின் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை எப்படி பெருக்கலாம் என்று வரும்போது, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, இது அவை சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. பாட்டி சொல்ல தட்டாம, அவ்வை பாட்டி சொல்ல தட்டாம இங்க வந்த இடத்துல நாங்க பெற்றதே அதிகம்ங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணங்க. நடுவர் அவர்களே, உங்களுடன் இந்த மேடையில பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததே அதனால் தானே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நான் தம்பி சத்யா கிட்ட கேட்டேன், ஏன்பா இந்த வயசுலயே உனக்கு அப்படி என்னப்பா இழப்பு, சோகமா வந்து அந்த அணியில உட்கார்ந்துட்டீங்களேன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? அக்கா, இந்தியாவில இருக்கும்போது லைஃபே கலர்ஃபுல்லா இருந்தது, இங்க வந்து கருப்பு வெள்ளையா மாறிடுச்சுங்கிறாரு. இப்ப தெரிஞ்சிருக்கும் அவர் எதை இழந்திருக்காருன்னு. பிப்ரவரி 14 அவர் அப்படி பேச வச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த நண்பர் ராஜேஷ், அவர் இந்த ஊருக்கு வந்து இறங்கின முதல் நாள் பார்க்கணும். அக்கறை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறேன் பாடுன மனுஷன் இன்னைக்கு எதையோ பறி கொடுத்த மாதிரி போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் மைக்க அந்த பக்கம் வைக்க சொன்னதுக்கு வேற ஒண்ணும் காரணங்கள் இல்லையா? அவங்க மனைவி முன்னாடி அவருக்கு பேச்சுரிமை இருக்குதான்னு தெரியல, அதை இழந்துட்டாரு. ஐயா, நம்ம ஊர்ல சின்ன சின்ன கடைகள்ல கூட பார்த்திருப்போம், கதவுல ஒட்டி வச்சிருப்பாங்க கீதாச்சாரம். எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு. இந்த மாதிரி ஆளுகளுக்காக அதை இங்கெல்லாம் ஏர்போர்ட் டிபார்ச்சர்ல ஒட்டி வைக்கணுங்க. இங்க வந்த அன்னைக்கு 2 செட்டு பேண்ட் சட்டையோட வந்தாங்க. ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போதும் எல்சிடி டிவி, கேமரா, லேப்டாப், அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இவ்வளத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டு இழந்தோன்னு கதை விடுறாங்க. இவங்களை நம்பாதீங்க. அடுத்த அந்த அக்கா சுதாக்கா இருக்காங்க பாருங்க, அவங்க இந்தியா போயிட்டு வந்தாங்கன்னா 10-15 நாளைக்கு வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டோம்னா அவங்க கலர் கம்மியாயிருச்சான். ஏண்டா ஊருக்கு போனோன்னு இருக்கு, அந்த கிளைமேட்ல கலரே போயிருச்சுன்னு சொல்ற ஆளு பாவம் போல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இங்க வந்து ஒரு பாட்டு வெளுத்துட்டாங்க. ஆமா, வெயில் கம்மியில ஏசிலே இருக்கும்ல. ஐயா, நாங்க ஒவ்வொரு முறை ஊருக்கு போகும்போது சும்மா ஜம்முன்னு கிளம்பி போவோங்க. திரும்பி வரும்போது பார்க்கணுமே, 2-3 லட்சங்களுக்கு குறையாம இழந்துட்டு தான் வந்திருப்போம். செய்க பொருளை என்னும் வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க வெளிநாடுகளுக்கு வந்த எங்களுக்கு எங்க கல்வி தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை கிடைக்கிறது, எந்த சிபாரிசுகளும் இல்லாம. எங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்க நல்ல முறையில மேம்படுத்திக்கிறோம். கல்வி, பொருளாதாரம், அடிப்படை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், பல நாட்டவருடனும் பழகக்கூடிய வாய்ப்பு, அமைதியான நிம்மதியான வாழ்க்கை முறை, இப்படி எங்களை நாங்க மேம்படுத்திக்க முடிகிறது. எங்க குடும்பத்தினருடைய தேவைகளை நல்ல முறையில ஓரளவுக்கு எங்களால பூர்த்தி செய்ய முடிகிறது. ஐயா, அம்மா அப்பா மாமனார் மாமியார இங்க கூட்டிட்டு வரோம். 2-3 மாதங்கள் அவங்க இருந்துட்டு ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவங்களை இங்க அழைச்சிட்டு வந்ததுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனா இந்த வசதிகள்லாம் எல்லா தட்டு மக்களையும் சென்றடைகிறதா? தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன என்ற கேள்வி எழலாம். கடன்பட்ட பிள்ளைகளாய், காசு சேர்க்கும் அண்ணன்களாய், தொடுவான துணைவர்களாய், தொலைதூர தந்தைகளாய், இப்படி எத்தனையோ உறவுகளுக்காய் ஏதேதோ காரணங்களுக்காய் அவர்கள் இத்தனை தூரம் வந்து விடுகிறார்கள். வந்த இடத்திலே தங்களுடைய விடுமுறையை கூட வீணாக்காமல் வியர்வை சிந்தி உழைக்கிறார்கள். அந்த பொருளை கொண்டு அவர்களுடைய குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றும் போது அவர்களுக்கு கிடைக்கிறதே ஒரு ஆத்ம திருப்தி. அதுக்கு முன்னாடி இவங்க சொல்லிட்டு போற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு இழப்பே இல்லைங்க. ஐயா, நிழலின் அருமை வெயிலில். தாய்நாட்டை விட்டு வந்த எங்களுக்கு நாட்டு நடப்புலையும் நாட்டினுடைய வளர்ச்சியிலையும் அதிக அக்கறையும் ஆர்வமும் இருக்குதுங்கய்யா. நண்பர் ராஜேஷ் சொல்லிட்டு போனாரு, இந்தியாவின் முதுகெலும்பான விவசாய நிலங்கள்லாம் வீட்டு மனைகளாக்கப்படுகிறதா. இவர் அங்க இருந்து நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே. ஐயா, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவது என்பது சங்க காலம் தொட்டு நம் தமிழர்களின் பாரம்பரிய அடையாளங்களிலே ஒன்று. ஆனா இந்த ரியல் எஸ்டேட்
இன்டர்நெட் பிசினஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது இந்த 10-20 வருடங்களுக்குள்ளதானங்க. இது இந்தியாவில் பெருகி வரும் ஐடி துறையின் வளர்ச்சியால் தான். அங்க போய் பாருங்க, தெரியும் நம் பண்பாடு படும் பாடு. ஐயா, நாங்க கடந்த மாதம் மதகுல பொங்கல் விழா கொண்டாடணும். இந்த புகைப்படங்களை Facebookல பார்த்துட்டு என் தங்கச்சி போன் பண்றா. கடல் கடந்து போன நீங்க இப்படி ஒண்ணுத்தையும் பார்த்து செஞ்சிருக்கீங்க. ஆனா நாங்க இங்க உள்ளூர்ல குக்கர்ல ஒரு பொங்கலை வச்சுட்டு தொலைக்காட்சியில பொழுத கழிச்சோம். வந்த இடத்துல எந்த பிரிவினைகளுக்கோ பாகுபாடுகளுக்கோ இடம் கொடுக்காமல் நாங்க ஒரு குடும்பமா நல்ல முறையில பழக முடியுதுங்க. ஆகிய அப்பன் தவிர அறியாம இருந்த எங்க பிள்ளைகளுக்கு தாய்மாம முறைக்கு இப்ப தாராளமா ஆள் இருக்குங்க. வெட்டி பேச்சு, வீண் புரணி இப்படியெல்லாம் எங்களுடைய நேரத்தை நாங்க கழிக்கிறது இல்ல. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடிகிறது ஐயா. அப்புறம் எங்க தம்பி சத்யபிரகாஷ் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டு போனாரு இழந்ததுன்னு. அவர் சினிமாக்கு பாட்டு எழுத போகலாங்கய்யா. ஆமா, நானே யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு சொல்றாரே, ஒருவேளை இழந்துட்டோமோ நிறைய தான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இருக்குதுங்கய்யா, நிறைய இழந்திருக்கு. என்னன்னா கொசுக்கடி, போக்குவரத்து நெரிசல், பஸ் மறியல், ஒயின் ஷாப்பு, மாமியார் மருமக சண்டை, லஞ்சம், அடி தடி, தர்ணா, இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டோம். இந்த பட்டியல் இப்படி போகுது ஐயா. நாங்கெல்லாம் இங்க வந்ததுனாலதான் இந்தியாவுல வேலையில்லா திண்டாட்டம் கட்டுக்குள்ள இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாட்ஷா திரைப்படத்துல இருந்து நம்ம ஒரு பாடல் கேட்டிருப்போம். 8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்க, நீ எந்த 8ல் இப்ப இருக்க நினைச்சுக்க. 8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்க, நீ எந்த 8ல் இப்ப இருக்க நினைச்சுக்க. அதுல முதல் 8ல விளையாடணும், 5ஆம் 8ல சம்பாதிக்கணும். எல்லாம் 5ஆம் 8 தொடுற வயசுல இருந்துகிட்டு பாட்டு கையால சாப்பிட முடியல, பம்பரை விட முடியல, பட்டாசு கொளுத்த முடியல. இதெல்லாம் பரவாயில்ல, மாடுகளுக்கு சோசியல் அவேர்னஸ் இல்லையா? இங்க எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையோட நடந்துட்டு இருக்குங்க. இங்க யாரு போய் தேவையில்லாம சுவரொட்டிகளை ஒட்ட போறோம், அப்புறம் போய் மாடுகளுக்கு போய் அவேர்னஸ் கோச்சிங் கிளாஸ் எடுக்க போறோம் சொல்லுங்க? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆமாங்கய்யா. இந்த தொழிலாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களெல்லாம் சிலர் காலி பெருங்காய டப்பா மாதிரிங்க. உள்ளூர்ல எவ்வளவுதான் வறுமையோட பிடியில இருந்தா கூட அவங்களால ஒரு மட்டத்துக்கு கீழே இறங்கி வேலை செய்ய முடியாதுங்க. ஆனா வெளிநாடுகளுக்கு வந்த இடத்துல அவங்க அந்த பிரச்சனை இல்லாமல் உழைக்க முடிகிறது. பொருள் என்னும் பொய்யா விளக்கம் அவர்களின் வாழ்வின் இருளை நீக்குகிறது. அப்புறம் இவர்களுடைய அடுத்த குற்றச்சாட்டு, எங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழை கொண்டு சேர்க்க முடியல அப்படிங்கிறது. ஐயா, மதகு போன்ற இன்னும் சில அமைப்புகளும் கூட எங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் கல்வியையும் தமிழ் கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொண்டு சேர்க்கின்றன என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்க குண்டா சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டாம உயர உயர பறக்கிற பட்டங்களாக ஆசைப்படுகிறவங்க. எத்தனை உயரம் பறந்தாலும் எங்களின் நூல்கள் இந்தியாவில் இருக்கின்ற எங்கள் குடும்பத்தினரின் கைகளில் இருக்கின்றன. மொத்தத்தில் எங்களின் இந்த வாழ்க்கை, ஆலம் விழுதுகளாய் வாழ்கின்ற எங்களின் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு சுகமான சுமைதான். இதை நாங்கள் மகிழ்ச்சியாகவே சுமக்கிறோம் ஐயா. வருடத்திற்கு ஒரு முறைதான் வரப்போகும் வசந்தத்திற்காக பரிசுகளை சேர்க்கின்ற பருவகால பறவைகள் நாங்கள். நாங்கள் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவோம், வெற்றியை எங்கள் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் காணிக்கையாக்குவோம். இந்தியன் தமிழன் என்கிற அடையாளத்தை உலகெங்கும் பணிவோடு எடுத்து செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களின் நல்ல தீர்ப்பு எங்கள் பக்கமே என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன்.